ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹேம்ஸ் லாபியில் இன்றைக்கி எக் மஃபின் ரெசிபி பார்க்க போகிறோம். எக் வந்து ஆம்லெட்டாக செஞ்சு முன்னாடி பார்த்தோம். இதவே வந்து நம்ம அவனில் வச்சு ஒரு மஃபின் மாதிரி எப்படி பேக் பண்ணி சாப்பிட்லான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 6 முட்டை எடுத்திருக்கேன். 2 வேரியேஷனில் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டைப் வந்து கீரை, பூண்டு, மொசரெல்லா சீஸ். 2வது விதமாக பண்ணுறதுக்கு காளான், குடைமிளகாய், துருவின சீஸ் எடுத்திருக்கேன். ஒரு பேன் எடுத்து பட்டரை சூடு பண்ணிவிட்டு நான் முதல்ல காமிச்ச பூண்டு, கீரை இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது ரொம்ப நேரம் நம்ம வதக்க வேண்டியதில்லை. 1 நிமிஷம் அந்த பட்டரில் அது வதங்கினா போதும். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுட்டு அதே பேனில் இன்னும் கொஞ்சம் பட்டரை சூடு பண்ணிவிட்டு காளான், குடைமிளகாய் இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதே போல் 1 நிமிஷம் வதக்கி இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இது வதக்கின ரெண்டும் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம முட்டையை பீட் பண்ணிடலாம். 6 முட்டையவும் ஒரு பவுலில் உடச்சி ஊற்றி அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம வதக்கின காய் வந்து நான் 3 முட்டைக்கு பிரித்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு இது கீரை போட்டும் ஒரு இது இன்னொரு காய் போட்டும் நம்ம இன்றைக்கி எக் மஃபின்ஸ் பண்ண போகிறோம். மஃபின்ஸ் பேன் எடுத்திருக்கேன். அது கீழே வந்து பட்டர் நல்லா தடவிக்கோங்க. இல்லை ஆலிவ் ஆயில் கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு பேக் பண்ணி வந்தோடனே அந்த மஃபின்ஸ் வந்து ஒட்டாமல் அடி பிடிக்காமல் நமக்கு ஈஸியாக வந்துடும். இந்த மஃபின் பேனில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் இருக்கிற 3த்துலேயும் வந்து நான் காளானும் குடைமிளகாயும் வதக்கி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே மிச்சம் இருக்கிற முட்டையை சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே துருவின சீஸ். இது வந்து இட்டாலியன் பிளெண்ட், எல்லா சீஸும் கலந்த இருக்கும் இல்லையா, அந்த சீஸ் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட எது இருக்கோ அந்த சீஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்த 3 மஃபினுக்கு நம்ம வதக்கி வச்சுருக்கிற பூண்டு, கீரை அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே மிச்ச முட்டையை ஊற்றிட்டு மொசரெல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் சிகப்பு குடமிளகாய் சேர்க்கலாம், ஆஸ்பராகஸ் சேர்க்கலாம். உங்களுக்கு என்னென்ன காய் நீங்கள் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து மீட் கூட வந்து குக் பண்ண கறி கூட நீங்கள் இதில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அவனில் வந்து பேக் பண்ணுற டைம் வந்து 20 to 25 மினிட்ஸ் 350 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு குக் பண்ணுங்கள். உங்கள் அவனுக்கு தகுந்த மாதிரி இந்த செட்டிங்ஸ் வந்து மாறும். அவன் இல்லாதவங்க இதை மைக்ரோவேவ் அவன்லேயும் நம்ம செஞ்சுக்கலாம். இது மாதிரி மைக்ரோவேவ் அவனில் வைக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் பட்டரோ எண்ணெயோ தடவிட்டு நம்ம செஞ்ச மாதிரியே தான் அந்த காயெல்லாம் வதக்கி போட்டு முட்டையை நல்லா அடிச்சுட்டு இதில் ஊற்றிட்டு கரெக்டாக 3 நிமிஷம் வச்சோன்னா போதும். நம்மளோட எக் மஃபின் மைக்ரோவேவ் அவனில் பண்ணதும் ரெடி ஆகிடும். இது ரெடி ஆகிற வரைக்கும் நான் என்னோடய ஆப்பிள் சைடர் வினிகர் ட்ரிங்க் குடிக்க போகிறேன். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு பேக் பண்ண மஃபினை காட்டுறேன். நம்ம மைக்ரோவேவ் அவனில் பண்ணது, கன்வென்ஷனல் அவனில் பண்ணது ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. மைக்ரோவேவ் அவனில் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 3 மினிட்ஸில் குக் ஆகிடும். நம்ம 1 2 பண்ணும்போது நம்ம இது மாதிரி குயிக்காக பண்ணிக்கலாம். நம்ம நிறையா பண்ணுறோம், ஒரு 2-3 பேருக்கு பண்ண போகிறோம், இல்லைனா நீங்கள் ஒரு பேட்சாக குக் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டெய்லி ஒன்று யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கன்வென்ஷனல் அவனில் பண்ணுறது நமக்கு இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது நம்ம கீழே பட்டர் தடவி இருக்கிறதுனால இது ஈஸியாக வந்துடும். இது ரொம்ப பெருசாக தெரியுது இல்லையா, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா 5 முட்டையை எடுத்து இந்த மாதிரி 6 பேனில் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்து 3/4 தான் நம்ம ஊற்றுவோம். ஸோ அது வந்து இப்படி பேக் ஆகி வரும்போது கரெக்டான ஷேப்பில் இருக்கும். நான் இப்போது 6 முட்டையை எடுத்து நான் போட்டதுனால ரொம்ப பெரிய மஃபினாக இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணும்போது நீங்கள் எத்தனை பேனில் ஊற்றுறீங்களோ அதில் 1 வந்து ஒரு முட்டை கம்மி பண்ணி ஊற்றி பாருங்கள். இதை கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, உள்ளெல்லாம் வந்து நல்லா குக் ஆகிருக்கு, கேக் மாதிரி. ஒரு டூத் பிக் வச்சு நீங்கள் ஒரு கம்பி வச்சு அப்படி குத்தி பார்த்தீங்கன்னா அது ஒட்டாமல் வரணும். அதுதான் கரெக்டான பதம். இது நான் இன்றைக்கி என் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக் மஃபினோட அவகேடோ ப்ளூபெர்ரி ஸ்மூதி வச்சு நான் சாப்பிட போகிறேன். இந்த எக் மஃபினோட நியூட்ரிஷன் வேல்யூ பார்ப்போம். இந்த 2 விதமான மஃபின்லேயுமே பார்த்திங்கன்னா கேலரிஸ் வந்து 120 கிராம்ஸ்க்கும் கம்மியாகவும் கார்ப் வந்து 3 கிராம்ஸ்க்கும் கம்மியாகவும் தான் இருக்குது. அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது மாதிரி மஃபின்ஸ் வந்து ஒரு 2 சாப்பிட்டுட்டு அதோட ஒரு ஸ்மூதியோ இல்லை பாதி அவகேடோவும் சாப்பிட்டோம்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும், நமக்கு நல்லாவும் பசி தாங்கும். இந்த எக் மஃபின்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஹேம்ஸ் லாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.